ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் ஃபேவரான பானிபூரி தான் செய்ய போகிறோம். அதுவும் வீட்லேயே ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு எல்லோரும் பாருங்கள். அதுக்கு ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி, மூணு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது கூட ஒரு சொம்பு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். அதுக்கு பொட்டேட்டோ ஹாஃபாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நான் அப்படி செய்கிறேன். அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து நல்லா உரிச்சிக்கோங்க. எதுக்குன்னா ஸ்வீட் சட்னிக்கு. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் இந்த புளி கரைசலை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு லைட்டாக சிம்மில் வச்சுட்டு இது ஓரளவு நல்லா கொதி வந்தோடனே ஒரு 4 டீஸ்பூன் சர்க்கரை, ஏன்னா ஸ்வீட் சட்னி நல்லா இருக்கும்னு சொல்லி 4 டீஸ்பூன் சர்க்கரை விட்டு நல்லா கொதிக்கட்டும். இது நம்ம ஓரமாக வச்சுட்டு அடுத்தது பொட்டேட்டோ வெந்துருச்சு. இதை தோல் வச்சு வச்சுக்கலாம். அடுத்தது 2 பெரிய வெங்காயம் எடுத்து தோல் உரித்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பொட்டேட்டோவை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். நல்லா இருந்திருந்தால் தான் நல்லா மசிக்க முடியும். அதனால் நீங்களும் மசிச்சுக்கோங்க இதே மாதிரி. அடுத்தது அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இது கூட நல்லா சேர்த்து நான் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நிறைய பேர் சுண்டல் ஆட் பண்ணுவாங்க. நான் சுண்டல் ஆட் பண்ணல. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபு ஒரு லைக்கும் போட்டுருங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா போட்டுக்கலாம். இது ஒரு அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது அந்த கொதிச்சிட்டு இருந்த புளி நல்லா எப்படி ஒரு சிரப் கன்சிஸ்டன்சி வந்தோடனே இதை தனியாக வச்சுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு தான் நான் கொதிக்க வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த பாகோட கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே இறக்கி வச்சுருங்க. அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நான் பானிபூரி அதாவது அந்த இதை பூரியை நான் வீட்டில் செய்யலை, கடையில் வாங்கியிருந்தேன். எல்லா கடையிலையுமே இந்த பானிபூரியோட பூரி கிடைக்கும். நல்லா சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சுட்டிங்கன்னா நல்லா புஃப்னு நல்லா அடக்கி வச்சுட்டேன். இவங்க என் தங்கச்சிக்கு நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துச்சு சொன்னாங்க. Thanks for watching. Bye.